ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி திருச்செந்தூருக்கு வந்தது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நாங்கள் திருச்செந்தூருக்கு கிளம்பி நைட்டு 12 தான் வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆனவுடனே ஆர்ச்லேயே அவங்க இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து நேராக துண்டகை விநாயகர் கோயிலை தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே பூட்டி தான் இருந்துச்சு. சரி வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு பீச்சில் போய் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா பயங்கர கூட்டங்க. பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள் கழித்து தான் நம்ம போயிருக்கோம். அப்படியும் வந்துட்டு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நைட் ஃபுல்லாக பீச்சில் ஸ்டே பண்ணுறதுக்கு. பிகாஸ் இதுதான் தைப்பூசம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு சண்டே, அதனால் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ எப்படியும் அங்கே ஒரு இடம் கிடச்சி நம்ம படுத்து தூங்கி முழிச்சாச்சு. முழிச்சு காலையில் பார்த்தனாலும் கூட்டம் வந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. ஸோ அங்கே எங்கே எல்லாமே கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு க்யூவில் நின்று வெளில வரதுக்கே ஒரு 3 hours ஆயிடுச்சு, டோக்கன் வாங்கிட்டு வரதுக்கே. அதுக்கப்புறம் சரி தரிசனம் பார்க்க சாமி பார்க்கறதுக்கு நம்ம க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். மெதுவாக மூவ் ஆகி நம்ம தேவானை இருக்கிற இடத்துக்கிட்ட நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா க்யூ பெருசாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. சரி அப்படி இப்படின்னு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 3 hours ஆச்சு. 100 rupees தரிசனம் போய் வெளியில் வந்து பார்த்தா புது தரிசனம் அதுக்கு மேலே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு சண்டேயில் தைப்பூசம் முடிஞ்சு யூஸ்வலாக சண்டேலாம் கூட்டமாக தான் இருக்கும். இந்த சண்டே எங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக போச்சு. எங்களுக்கு நேர்த்திக்கடனும் நல்லபடியாக நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டோம். முடி காணிக்கை இறக்கிட்டு ரொம்ப தரிசனமும் நல்லா சிறப்பாகவே முடிஞ்சுது. அப்படியே நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். திருச்செந்தூருக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.